அடுத்தது அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெறுதல். அப்போ ஓய்வு பெறுதல் என்றது எங்களுக்கு தெரியும். அரசாங்க நீதி சேவை அலுவலர்களது ஓய்வு பெறுகை கட்டளை சட்டம் இருக்குது. அதன் கீழ் உருவாக்கப்படுற காலத்துக்கு காலம் உருவாக்கப்படுற விதிகள் இருக்கலாம். அதே மாதிரி ஓய்வூதிய பிரமாண குறிப்பு இருக்குது. அதே நேரம் அமைச்சரவையின் கொள்கை தீர்மானங்கள், கொள்கை தீர்மானத்துக்கு உட்பட்டு தான் வருது. அப்ப இந்த 4 விடயங்கள்ல இந்த அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுறதை நெறிப்படுத்துற ஒரு விடயமா இருக்குது. எங்களுக்கு தெரியும், இப்ப அண்மையில ஒரு விடயம் சட்டமன்றம் உருவாக்குறதுக்கு பரிசீலிக்கப்படுது. இது பொது அறிவுக்குரிய விடயம். 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு சேவையில சேர்ந்தார்கள் பங்களிப்பு ஓய்வூதியம் இடையிலையும் ஒரு காலத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட நியமனங்கள் பங்களிப்பு ஓய்வூதிய அடிப்படையில வழங்கப்பட்டு பிறகு திருப்பி அது ஓய்வூதிய உறுப்பினராக மேல இணைக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கலாம். ஆனால் இப்ப அப்படியான ஒன்று பரிசீலிக்கப்படுது. ஆனால் அது இன்னும் முடிவாக வரையில் அதுக்குரிய ஒப்புதலை அமைச்சரவை வழங்கி இருக்குது. ஆனால் அது ஒரு சட்ட ரீதியாக பாராளுமன்றத்துக்கு சட்டம் சமர்ப்பிக்கிறதுக்குரிய சட்ட மூலத்தை சமர்ப்பிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக அறியப்படுது. அப்ப அமைச்சரவையின் கொள்கை தீர்மானம் என்றது முக்கியம். எங்களுக்கு தெரியும், காலத்துக்கு காலம் அலுவலர்கள் ஓய்வு பெறுற வயது உட்பட பல்வேறு கொள்கை தீர்மானங்களை அமைச்சரவை எடுக்குது. அப்ப இந்த விடயங்கள்ல ஒருவர் ஓய்வு பெறுவதை நிறைப்படுத்துறது. அதுக்காகத்தான் ஒருவர் ஓய்வு பெற்றுக்கொள்ள முடியும். விருப்பத்துக்குரிய ஓய்வு பெறும் வயது 55 என்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கட்டாய ஓய்வு பெறும் வயது இங்க 62 முதல் இருந்தது, அது நீக்கப்பட்டிருக்கு. என்றால் எங்களுக்கு தெரியும், கட்டாய ஓய்வு பெறும் வயது இப்ப பொதுவா நாங்க சொல்றோம்னா 60, ஆனா சில பகுதியினருக்கு 61, 62, 63 ரெண்டு இருக்குது. அப்ப அது அந்த 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 நேரம் இருக்கிற கொள்கைகளுக்கு அமைவானது, சுற்றுலாங்களுக்கு அமைவானது. எனவே விருப்ப ஓய்வு பெறும் வயது எல்லாருக்குமே 55. கட்டாய ஓய்வு பெறும் வயது சில சேவைகளை பொறுத்த வரைக்கும் மாற்றம் அடையுது. பொதுவாக 60ஆக இருந்தாலும் சில சேவைகளை பொறுத்த வரைக்கும் அது 63 வரைக்கும் இருக்கிறத நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. எனவே கட்டாய ஓய்வு பெறும் வயதுன்றது அந்தந்த சேவைக்குரியதாக மாற்றம் அடையுது. ஆனால் விருப்பத்துக்குரிய ஓய்வு பெறும் வயது 55ஆக இருக்குது. எனவேதான் இதுல கட்டாய ஓய்வு பெறும் வயது இருந்தது, அது நீக்கப்பட்டிருக்குது. ஓய்வு பெறுறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னர் ஓய்வு பெறுறதுக்காக விண்ணப்பிக்க வேணும், உங்களுக்கு தெரியும். அது 57 வயதுக்கு பின்னர் இது புதிதாக ஒரு விடயம் சேர்க்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல 55 விருப்பத்துக்குரிய ஓய்வு பெறும் வயது, பிறகு 57 வயதுக்கு பிறகு ஒருவர் சேவையில இருக்கிறன்னா வருடாந்தம் விண்ணப்பிச்சு சேவை நீடிப்பு பெற்றுக் கொள்ள வேணும். ஆனால் இப்ப அந்த சேவை நீடிப்பு என்ற விடயம் இல்லாம போயிருக்குது என்ற கொள்கையின்படி. ஆனால் இப்போ ஒரு புதிய விடயம் பொதுச்சேவை ஆணைக்குழுவால சேர்க்கப்பட்டிருக்குது. 55 விருப்பத்துக்குரிய ஓய்வு பெறும் வயதா இருக்குது. கட்டாய ஓய்வு பெறும் வயது சேவைக்கு சேவை வித்தியாசப்படுது. ஆனால் 57 வயதுக்கு பிறகு அல்லது அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்படுற ஏதேனும் வயதில்லைக்கு பிறகு அமைச்சரவை மாற்றி அங்கீகரிக்க அது கொள்கை தீர்மானம். அப்ப 57 வயதுக்கு பிறகு அல்லது அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்படும் ஏதேனும் வயதில்லைக்கு பிறகு அலுவலருடைய வினைத்திறன் அல்லது செயலாற்று திருப்தியற்றதாக காணப்படுது என்று கருதினால் அவரை ஓய்வு பெற செய்யறதுக்கு சரிதானே, 57 வயதுக்கு பிறகு முந்தியிருந்த நடைமுறையின்படி சேவை நீடிப்பு நிராகரிக்கப்பட்டால் அவர் ஓய்வு பெற வேண்டும். அப்ப அதே மாதிரி ஆனால் சேவை நீடிப்புக்கு விண்ணப்பிக்க வேணும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நியமன அதிகாரிக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. 57க்கு பிறகு அவருடைய வினைத்திறன்ல அல்லது செயலாற்றுகையில திருப்தியின்மை காணப்படுமா இருந்தால் அவரை ஓய்வு பெற செய்யலாம். ஆனால் அப்படி ஓய்வு பெற செய்கிறது என்றால் அதுக்கான நிபந்தனை ஒன்று செய்யப்பட்டிருக்குது. அவரை ஓய்வு பெற சொல்லி நியமனாதிகாரி ஓய்வு பெற செய்யறதுக்கான பணிப்புரிய விடுக்கைகள்ல அவர் அதுக்கு மேன்முறையீடு செய்யறதுக்கான சந்தர்ப்பம் அவருக்கு வழங்கப்பட வேணும். இந்த இதுக்கு மேன்முறையீடு என்ற ஒன்று இருக்குது. எங்களுக்கு பாக்குறோம், நாங்கள் இருக்கிற அரசு சேவையில நாங்கள் படிக்கிற எல்லா விடயத்துக்கும் மேன்முறையீடு இருக்குது, லீவு என்ற ஒன்றை தவிர. அப்ப இங்கேயும் ஒருவரை கட்டாயமாக 57க்கு பிறகு ஓய்வு பெற செய்ய நியமன அதிகாரி முடிவெடுக்கல. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அவர் மேன்முறையீடு செய்யறதுக்கான சந்தர்ப்பம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு கிடைக்க செய்யக்கூடிய வகையில அப்படியான ஒரு தீர்மானம் 6 மாதத்துக்கு முன்னர் நியமன அதிகாரியால் எடுக்கப்பட வேணும். அப்ப ஒருவரை ஓய்வு பெற செய்விக்கிறதா இருந்தா அவருடைய வினைத்திறன் குறைபாடு அல்லது செயலாற்ற குறைபாடு காரணமாக 6 மாதத்துக்கு முன்னரே அலுவலருக்கு அறிவிக்க வேணும். 6 மாத கால அவகாசத்துல அவரை கட்டாயமாக ஓய்வு பெற செய்யறதுக்கான அதிகாரம் நியமன அதிகாரிக்கு வழங்கப்பட்டது. அப்ப இது ஒரு புதிய விடயம். அப்ப இதுல 2-3 விடயங்கள் இருக்குது. ஒன்று வயது, அடுத்தது இன்ன காரணத்தால, அடுத்தது எவ்வளவு கால அவகாசம் கொடுக்க வேணும், அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது. சரிதானே, 4 சிறிய சிறிய வினாக்களுக்கு இதுல இடம் இருக்குது. இது ஒரு புதிய விடயம். அதனுடைய மனதுல பதிச்சு கொள்ளுங்க. சரிதானே.
அப்ப இது ஓய்வு பெறுறது சம்பந்தமாக இருக்கிற அதுல இருந்த ஒரு மாற்றங்கள். பெரும்பாலும் மாற்றங்களை கூடுதலாக சொல்றோம், அதை நீங்க கிரகிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒழுக்காற்று நடவடிக்கை முடிவுறாம இருந்தால் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓய்வூதிய பிரமாண குறிப்பிட்ட 12வது பிரிவுக்கு அமைவாகத்தான் ஓய்வு பெற செய்யப்பட வேணும். அப்ப அதுக்கு அமைவாகத்தான் அவருக்கு தண்டனை. ஓய்வு பெற்ற ஒருவருக்கு எப்பயும் தண்டனை விதிக்கிறதா இருந்தால், ஓய்வு பெற்ற ஒருவருக்கு தண்டனை விதிக்கிறதா இருந்தால் அவருக்கு வேற எந்த தண்டனையும் விதிக்கல. அது நாங்க பார்க்கிறோம், ஒழுக்காற்று நடவடிக்கையில இருக்க தண்டனையில பார்த்தோம் என்றால் அதுல ஒன்றுமே அவருக்கு விதிக்கல. அவர் சிறையில இருக்கிறவருக்கு தான் பொருந்தும். எனவே ஓய்வு பெற்றவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் ரெண்டு விடயத்தின் ஊடாகத்தான் அவருக்கு தண்டனை வழங்கலாம். ஒன்று பணிக்கொடை, அடுத்தது ஓய்வூதியம். எனவே பணிக்கொடை அல்லது ஓய்வூதியத்துல முழுவதையுமோ அல்லது ஒரு பகுதியையோ அவருக்கு இல்லாம செய்யக்கூடிய வகையில ஒரு தண்டனையை வழங்கணும்னு சொல்லி சொன்னால் அது ஓய்வூதிய பிரமாண குறிப்பினுடைய 12வது பிரிவுக்கு அமைய ஓய்வு பெற செய்யப்பட்டால் மட்டும்தான் செய்ய முடியும். எனவே ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்று முடிவுறாம இருந்தால் அவர் ஓய்வு பெற வேண்டியவராக இருந்தால் ஓய்வூதிய பிரமாண குறிப்பு 12க்கு அமைய தான் ஓய்வு பெற செய்யப்பட வேண்டும். எனவே அவ்வாறான ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை இருக்குமா இருந்தால் அதை ஓய்வு பெறுவதற்கான அனுமதி வழங்குறதுக்கு முதல் நியமன அதிகாரியினுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது திணைக்கள தலைவர், நிறுவன தலைவருடைய பொறுப்பாக காணப்படும். சில நேரம் நியமனாதிகாரி ஓய்வு பெறுவதற்காக ஒருவருக்கு அனுமதி வழங்கின பிறகு, எங்களுக்கு தெரியும் 3 மாதங்களுக்கு முன்னர் நியமனாதிகாரிக்கு விண்ணப்பிக்க வேணும்னு பார்த்தாங்க. அப்ப 3 மாதத்துக்கு முன்னர் நியமன அதிகாரிக்கு விண்ணப்பிச்சு 3 மாதத்துக்கு அண்மித்த காலப்பகுதியில நியமன அதிகாரியினுடைய ஓய்வு பெறுவதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்ற பின்னர், அதாவது சாதாரணமாக ஓய்வு பெறுவதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்ற பின்னர் ஒருவர் ஒரு தவற புரிவார இருந்தார். அப்ப அப்படியான விடயம் இருந்தால் உடனடியாக நாங்கள் நியமன அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும். அதாவது திணைக்கள தலைவர் அறிவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்ப நியமன அதிகாரி என்ன செய்வது என்றால் அவருக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட சாதாரண ஓய்வு பெறுகையை ஓய்வூதிய பிரமாண குறிப்பு 12ன் கீழான ஓய்வு பெறுகையாக மாற்றி கட்டளைய அலுவலருக்கு சேர்ப்பிக்கிறதுக்குரிய நடவடிக்கையை எடுக்க வேணும். பாத்தீங்கன்னா இது நியமன அதிகாரியின் பொறுப்பு. ஒழுக்காற்று நடவடிக்கை முடிவுறாம இருக்கிற அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை ஓய்வு பெறுவதற்கு முன்னர் ஆரம்பிக்கப்படுற ஒருவர் தொடர்பாக நியமன அதிகாரியினுடைய பொறுப்பாக காணப்படுது. அப்ப ஓய்வு பெறக்கூடிய வகையில எங்களுக்கு தெரியும் நியமன அதிகாரிட்டு நாங்க அனுமதி எடுக்க வேணும். அதே நேரம் ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்துக்கு நாங்கள் அந்த அனுமதியை பெற்று ஓய்வூதியத்துக்கு விண்ணப்பம் செய்ய வேணும். எனவே திணைக்கள தலைவர் அல்லது நிர்வாக அதிகாரியா இருக்கிறவர் பெயர் வழி கோப்பு வரலாற்று தாளையே விருப்பத்துக்குரிய ஓய்வு பெறும் வயதை அடைகிறதுக்கு முன்னர், அதாவது 55 வயதை அடைகிறதுக்கு முன்னர் 9 மாதங்களுக்கு முன் இற்றைப்படுத்தி போன வேணும். அப்ப 9 மாதங்களுக்கு முன்னுக்கு 55க்கு 9 மாதங்களுக்கு முன்னுக்கு இற்றப்படுத்தி போனவனும் அதுக்கு பிறகு ஓய்வு பெறும் வரைக்குமே அதை நாளது பெறப்படுத்தி, அதாவது இற்றப்படுத்தி கொண்டு பெற வேணும் என்றது இதுல வலியுறுத்தப்படுது. இது ஓய்வு பெறல் என்றதால. ஆனால் சாதாரணமா நாங்கள் கொண்ட பார்க்கிறோம் எப்பயுமே பர்சனல் ஃபைல் அல்லது வரலாற்று தாள் என்றது வரலாற்று தாள் தொடர்பாக தாவண விதி கோவையில சொல்லப்படைக்கல 6வது அத்தியாயத்துல எங்களுக்கு தெரியும் வரலாற்று தாள் என்றது உடனுக்குடன் அதுல பதிவுகளை மேற்கொள்ளப்பட்டு அதை இச்சைப்படுத்தி பேணப்பட வேண்டும் என்றுதான் சொல்லப்படுது. ஆனால் இங்க ஓய்வு பெறல் என்றதுல இது மீள வலியுறுத்தப்படுது. என்ற ஓய்வு பெறுவதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுவதன் காரணமாகும். எனவேதான் விருப்பத்துக்குரிய ஓய்வு பெறும் வயது வந்தா அவர் அலுவலர் தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல 3 மாத முன்னறிவிப்போட எப்பயும் ஓய்வு பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. எனவே அதுக்கு 9 மாதங்களுக்கு முன்னரே எல்லாத்தையும் இச்சைப்படுத்தி தொடர்ந்து அதை இச்சப்படுத்தின வகையில பண்ணி கொண்டு வர வேண்டும் என்றுதான் இங்க வலியுறுத்தப்படுறது. சகல ஆவணங்களையும் 3 மாதங்களுக்கு முன் ஓய்வூதிய